Happy morning, friends. Today we discuss the topic on plane transmission grating. The grating is ஒரு flint class material நிறைய number of lines, number of parallel lines are going to drawn perpendicular to the flint material. Okay. The flint material parallel lines diamond வச்சு வரைவோம். அந்த diamond வச்சு வரையும் போது அந்த எந்த இடத்துல கோடு வரைஞ்சிருக்குமோ அந்த பகுதி வந்து லைட்டோ அலோவ் பண்ணாது. அதனால அதை ஒபாக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவுல வந்து லைட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட் பண்ணும். டிரான்ஸ்பரண்ட் பண்றதுனால அதுக்கு பேரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இங்க வரக்கூடிய லைட்டை வந்து அந்த ஆக்சுவலா அந்த இதுல பட்டு, அதாவது அந்த லைன்ல பட்டு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சில லைட் வந்து டைஃப்ராக்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைனா வரக்கூடியது டைஃப்ராக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ a dispersion is going to take place. If you would pass a white light through the particular grating, it will disperse into 7 colors. 7 கலரா நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். அந்த 7 கலருடைய வேவ் லென்த்தை நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும். அதை வந்து இந்த பேசிக் தியரி எப்படி வந்து இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பத்தி இந்த இந்த செஷன்ல நம்ம பார்ப்போம். So objectives of the today's talk is introductions about plane transmission grating, and followed by the theory. Finally, summarize the today's idea. இப்போ இது ஆக்சுவலா நேச்சுரல் டைஃப்ராக்ஷன்ஸ் பேட்டர்ன். இப்ப ரெண்டு ஸ்லிட் கிடையில ரெண்டு அதாவது கதவுக்கு இடையில வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஃப்ரானோவர் டைஃப்ராக்ஷன் பிரகாரம் லைட் வெளியில இருந்து வரும்போது இந்த லைட் இங்க இதுல பட்டு இதுல வந்து என்ன, இந்த இது வந்து தர வந்து இதுக்கு ஸ்கிரீனு, அதனால இந்த இடத்துல ஒரு டைஃப்ராக்ஷன் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி வர்றது இது வந்து ஒரு வகையான கீற்றணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த மாதிரி டைஃப்ராக்ஷன் இமேஜஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் டைஃப்ராக்ஷன் ஃபினாமினா. ஸோ இந்த படத்துல நம்ம பார்க்கறது ஒரு பிளைன் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங். ஸோ இந்த கிரேட்டிங் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம லேப்ல இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 600 லைன்ஸ் பர் மில்லிமீட்டர், ஆக்சுவலா 6000 லைன்ஸ் பர் இன்ச்னு போட்டிருப்போம். 15000 லைன்ஸ் பர் இன்ச்னு நம்ம லேப்ல இருக்கும். இது அதே தான், அந்த கிரேட்டிங் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த கிரேட்டிங் வந்து நமக்கு கண்ணில் பார்க்கும்போது அந்த லைன்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் இட் ஷுட் பி a very ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ parallel லைன்ஸ். இதுல நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 600 லைன்ஸ் இருக்கு. ஒரு மில்லிமீட்டருக்குள்ள 600 லைன்ஸ் ட்ரான் பண்ணியிருக்கோம். யூ இமேஜின் தட் there are very small space the lines is going to be drawn by using the diamond. ஓகே. அப்ப இந்த இந்த இதுல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். The arrangement consisting of large number of parallel slits of equal width and separated from one another equal opaque space is called diffraction grating. ஓகே. இது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். It is constructed by ruling equidistant parallel lines with a fine diamond point used to optically plane class plate. The ruled lines are opaque of light. These are called opacities. The space between the two lines of transparent light is called transparencies. Such grating is called a transmission grating. Okay, அந்த கிரேட்டிங்கை தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் கிரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். Let us discuss in detail about the theory. அதாவது consider a parallel beam of light normally incident on grating XY. கிரேட்டிங்ல வந்து அதோட பார்ட்டை XY பிரிச்சுக்கிறோம். AB, CD, EF are a transparent space. அது ரெண்டுக்கு நடுவுல let A be the width of the transparency and width of the opaque portion is B. ஓகே. அப்ப ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஒபாக் ஸ்பேஸ், ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஒபாக் ஸ்பேஸ் மாறி மாறி இருக்கும். அப்ப A plus B, then the distance A plus B is called corresponding points. Most of the light issuing from the space will go on a straight line. எல்லா வரக்கூடிய லைட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். ஓகே. But the width of the space is comparable to the wavelength of light. Part of the light spreads out in all direction on leaving the slits. அப்ப வர லைட், maximum amount of light is traveling in a straight line. Part of the light will be diffracted at particular angle, to the and leaving the slits. Right. So suppose telescope with this axis normal to the grating in the path of different light. But telescope with the axis normal
to the grating placed on a different path. Then the rays issuing normally are brought to focus at point O on the principal section of L. All the rays are reach O are in phase with each other. The rays reinforce a central bright band as called central maximum. இப்போ சப்போஸ் வர லைட் வந்து ஒயிட் லைட்டா இருக்குன்னா இதுல வரக்கூடிய லைட் எல்லாமே நேர சென்ட்ரல் லைட் வந்து ஒயிட் லைட். ஓகே, when theta equal to 0. When theta is some diffracted angle is going to be varying, automatically the different amount of light will be emitted in particular path. Okay, the rays diffracted angle theta and the grating normal to the reach at point P1. இப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டால ரீச் ஆகுதுன்னா P1ங்கிற இடத்துல என்ன ஆகுது, அது கிரேட்டிங் உள்ள பர்டிகுலர் லைட் வந்து ரீச் ஆகுது அண்ட் பாசிங் த்ரூ த லென்ஸ் அட் டிஃபரண்ட் ஃபேஸ். ஓகே, இப்போ ட்ரா ஏகே. இப்போ அந்த படத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சியோட வித்து. இப்போ அதுக்கு நேராக ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா Cn is a path difference between the rays from A and C. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி, சிங்கிறது செகண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிரான்ஸ்பரன்சிக்கு இடையில இந்த உள்ள ஆங்கிள் வந்து தீட்டாவா இருக்கு அப்படின்னா when Cn equal to AC க்கு உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. அந்த ரெண்டு கடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. So the path difference Cn இந்த ஒரு இது வந்து டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஒபாக் ஸ்பேஸ். டிரான்ஸ்பரன்சியோட வித் A, ஒபாக்கோட வித் B. அப்ப இதுக்கு நேரா கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ்க்கு நேரா ஒரு லைன் வரைஞ்சோம்னா இது என்னது Cn. therefore Cn equal to AC sin theta. இப்போ ACங்கிறது என்னது, addition of A plus B. therefore A plus B sin theta. Okay, right. If the path difference is an even multiples of lambda by 2, வரக்கூடிய path difference வந்து even multiples of lambda by 2 ஆனா then the point P will be a bright. Hence there is a maximum intensity. So we have A plus B sin theta equal to n lambda. If n equal to 0, 1, 2, 3 is called order of the interference maximum. If the point of P will be dark, A plus B sin theta equal to 2n plus 1 lambda by 2. Okay, that is nothing but odd number, odd multiples. அதாவது 2n plus 1 lambda by 2 இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய லைட் வந்து டார்க் பேண்ட்ஸா இருக்கும். Okay, right. The diffracted rays from corresponding points of the slit will produce, in the lower corresponding points will produce a constructive or destructive interference. But therefore the point P according to the path difference of even multiples or odd multiples of lambda by 2. Okay, this condition holds good for all the rays corresponding points of any pair of adjoining the entire surface. இந்த கண்டிஷன் வந்து எல்லா சர்ஃபேசஸ்க்கும், adjoining point உள்ள எல்லா சர்ஃபேசஸ்க்கும் பொருந்தும். We find therefore the brightness and darkness are alternative. We found that the brightness and darkness are alternative. மாறி மாறி நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், the path difference க்கு தகுந்த மாதிரி the constructive destructive interference அதுவா கிரியேட் பண்ணோம். அப்போ வந்து bright and dark bands வந்து ஆல்டர்னேட்டிவா நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஓகே, for n equal to 0, we get a maximum, the central maximum at O. ஓக்கு நேரா central maximum இருக்கு. இப்போ sin theta equal to 0 na theta equal to 0, there is a no diffraction. The light travels in a is said to be zeroth order. அப்போ theta equal to 0 na sin theta equal to 0, therefore there is a no diffraction is going to happen. அப்போ zeroth orderல நமக்கு maximum without diffractionல beam கிடைக்கும். அப்போ அதனால white light அப்படியே நேரா வந்தது. white light பண்ணோம்னா white light நேரா வந்தது. For n equal to plus or minus 1, plus or minus 1 னா இப்போ ஒன்று பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன். n equal to plus or minus 1, this is actually plus 1 or minus 1. Okay, plus or minus 1. Sin theta 1 equal to plus or minus lambda by A plus B. Okay, these are conditions. So the plus or minus sin theta 1 equal to plus or minus lambda by A plus B. This is a condition of first order principal maximum intensity of the point coincide at point. There should be a P1 and a P prime. The intensity P1 is less than the intensity at O. இது காட்டிலையும் இது இங்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்பெக்ட்ரத்துல லெஸ் இன்டென்சிட்டியா நமக்கு கிடைக்கும். இங்க இருந்து சென்ட்ரல் ஆர்டர்ல மேக்ஸிமம் கிடைக்கும், அங்கிட்டு போக போக லெஸ் இன்டென்சிட்டி கிடைக்கும். இஃப் சப்போஸ் n equal to plus or minus 2 அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா பிரைட் பேண்ட், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா டார்க் பேண்ட். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர்ல
sin theta is equal to plus or minus 2 lambda by a plus b. Okay, a plus b. This gives the direction of the second order principal maximum. If n equal to plus or minus 3, இப்போ இதுக்கு மேல plus 3 or minus 3 இருந்துச்சுன்னா sin theta 3 is equal to plus or minus 3 lambda by a plus b. This gives the third order principal maximum and so on. இப்போ தொடர்ச்சியா மாறி மாறி நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த diffraction spans வந்து bright and dark bands வந்து depends on the path difference நமக்கு வந்து மாறி மாறி நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, let the monochromatic light, இப்போ சப்போஸ் ஒரு yellow light அந்த கிரேட்டிங் வழியா நம்ம இன்சிடென்ட் பண்ணோம் அப்படின்னா there will be a central maximum at the bright source with a bright image on the either side of the corresponding two different orders. ரெண்டு ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பேண்ட் எல்லோ லைன் கிடைக்கும், செகண்ட் லைன் எல்லோ லைன் கிடைக்கும். அந்த எல்லோ லைன்ல ரெண்டு டபுளட் பேண்டா கிடைக்கும். At a white light we incident normally on the grating, the central band is white, n equal to 0, theta equal to 0 irrespective of lambda, when n equal to 1, sin theta 1 equal to lambda by a plus b. Hence the angle of diffraction will be changed with the wavelength. இப்போ angle of diffraction வந்து எதை பொறுத்து இருக்கும், wavelength பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Since lambda r greater than lambda v, ரெட் ஓட wavelength வந்து வயலட்டோட wavelength காட்டிலும் என்ன கம்மியா இருந்துச்சுன்னா theta 1r is greater than theta 1v. ஓகே, அது diffraction angle வந்து ஜாஸ்தியா இருக்கும் ரெட்டுக்கு. diffraction angle is minimum or violet. Each wavelength gives rise to the own principal maximum in each order. Hence each order will consist of a spectrum. So ஒவ்வொரு ஆர்டர்லயும் நமக்கு ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும், கம்பேர் வந்துகிட்டே இருக்கும். Most of the light is concentrated on the principal maximum of zeroth order. The intensity gives the diminishing gradually. We go from the higher order and either side will clearly with the ordinary grating we have seen our laboratory. அப்ப கரஸ்பாண்டிங் இமேஜ் ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வரைக்கும் போகும். அந்த ஆர்டர் போக 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 டிமினிஷிங் இன்டென்சிட்டியா இருக்கும். இந்த இப்போ சப்போஸ் ஒயிட் லைட்டே அலோ பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டென்சிட்டி கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், செகண்ட் இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதுக்காக இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ ஹையர் ஆர்டர் போக போக நமக்கு இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹென்ஸ் higher order will be a feeble and cannot seen clearly. மேல போக போக ஃபீபிளா இருக்கும், நமக்கு நம்ம அந்த இன்டென்சிட்டியை நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, finally summarize the today's talk. Diffraction grating, plain diffraction grating. கிரேட்டிங்ன்றது என்னன்னா ஒரு ஃபிலிம்ட் மெட்டீரியல்ல நம்ம டைமண்டை வச்சுட்டு பேரலா நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பேரலா நிறைய லைன்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா அது டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து லைன் வரைஞ்ச இடத்துல வந்து லைட் வந்து ஒபாக், லைட் ஊடுருவாது, cannot be transparent. அது ரெண்டுகள்ல பாலிஸ்டர் சர்ஃபேஸ் வழியா லைட் என்ன செய்யும், லைட் இருந்தால் டிரான்ஸ்பரன்சி ஆகும். அதனால இது வந்து டிரான்ஸ்பரன்சிங்கிறோம், இதை ஒபாசிட்டி அப்படின்றோம். இப்போ இந்த வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது sin theta is equal to ஆக்சுவலா n equal to 1 அப்படின்னா sin theta 1 equal to lambda by a plus b ன்னு வருது. இந்த பாத் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்பேஸ், இது ஒபாக் ஸ்பேஸ், இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட், இது ரெண்டுக்குள்ள பாத் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா cn. இப்போ therefore cn வந்து cn பாத் டிஃபரன்ஸ் வந்து 2n ஈவன் நம்பர் ஆஃப் lambda by 2 இருந்ததுன்னா, n lambdaவா இருந்ததுன்னா பிரைட் பேண்ட், 2n plus 1 lambda by 2 இருந்ததுன்னா டார்க் பேண்ட். இது வந்து அக்கார்டிங் டு டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து தொடர்ச்சியா மாறி மாறி நமக்கு டார்க் அண்ட் பிரைட் பேண்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவா கிடைக்கும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேண்ட்ல வந்துட்டு பிரைட் பேண்ட்ஸ் கிடைக்கும், செகண்ட் அடுத்து போக போக வந்து பிரைட் பேண்ட்ஸோட இன்டென்சிட்டி வந்து லெஸரா இருக்கும், ரெண்டு பக்கமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வந்து இதாகுது, ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜீரோத் ஆர்டர்ல வந்து there is no diffraction is going to happen. Therefore, without diffraction, the bright white light is going to be absorbing very dark, very bright. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு லைட்டா நீங்க அலோவ் பண்ணும்போது connect to the path differences, the bright and dark bands is going to be alternately arranged. Okay, so these are the spectra for grating. Thank you very much for your patient listening.